சுண்டல் வகையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பூம்பருப்பு தான் செய்ய போகிறோம். குக்கரில் கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இதை வேக வைக்கலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. எடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லாவே பதமாக நமக்கு வெந்திருக்கும். ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. முழு உருட்டு உளுந்தையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மூணு சிவப்பு மிளகாய் வெட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்தா கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவு துருகிய தேங்காயை போட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான பூம்பருப்பு நமக்கு தயாராகிடுச்சு.